Hello everyone, this is Rama from MDP Tech. So in the video la nama paaka poradhu Tableau tutorial oda introduction. How the Tableau tutorial, what is Tableau, adha pathi nama paaka porom. So MDP Tech la vanda or new playlist vanda nama exclusive Tableau kaha create பண்ணிருக்கோம். So what is Tableau? So Tableau ன்றது வந்து is a business intelligence tool for visually analyzing the data. Tableau is nothing but high level la it is a tool. அது ஒரு tool which helps to analyze the data அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப லோக்கலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு பாப்புலரான ஸ்டோர்ஸ். ஸோ வேரியஸ் பிளேசஸில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே 4-5 சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கும். அண்ட் சரவணா ஸ்டோர்ஸில் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராசரிஸ் இருக்கும், க்ளோத்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. கன்சிடர் சரவணா ஸ்டோர் ஓனர் வந்து ஹீ வாண்ட் டு நோ ஒரு ஹமாம் சோப் வந்து எந்த லெவல் ட்ரெண்டில் தமிழ்நாட்டில் இருக்குது அண்ட் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஈச் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு குடும்பமே ஒரு மாதத்துக்கு ஏகப்பட்ட சோப் வாங்குவாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தா ஆப்வியஸ்லி அந்த பர்டிகுலர் சோப்புன்ற இது வந்து க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் போகும். ஸோ இதை இப்போ ஹமாம் சோப்பை வந்து ஒரு டேட்டா லெவலில் பார்த்தோன்னா வில் ஹாவ் அ க்ரோர் டேட்டா கூட இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் டேட்டா. ஸோ இந்த பிக் டேட்டா வச்சு இப்போ வந்து ஓனர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி டஃப் டு சி. ஸோ இந்த டேப்லோ டூல் வந்து என்ன பண்ணுன்னா இந்த டேட்டாவை ஒரு கிராஃப் ஃபார்ம்லேயோ இல்லைனா ஒரு பார் சார்ட் ஃபார்ம்லேயோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் டேப்லோ வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். டேப்லோ ஸோ த டேப்லோ வந்து இட் இஸ் அ அவுட்புட் ஃபார்ம் ஆஃப் பிக் டேட்டா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். So next one is user can create and distribute an interactive and shareable dashboards. So இந்த லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி what is dashboard? The dashboardன்றது வந்து it is a combination of graph. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார் சார்ட்டோ இல்லைனா வந்து பை சார்ட் இந்த சார்ட்டை வந்து இப்போ 2-3 சார்ட்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணுறது தான் இந்த டேப்லோவில் டேஷ்போர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து டேப்லோவில் என்ன ப்ளஸ் அப்படின்னா we can create a interactive and shareable dashboard. இன்டராக்டிவ்னா எனக்கு இப்போ பர்டிகுலர் யூசர் வந்து அந்த டேஷ்போர்ட்லேயே இந்த வருஷத்தில் இவ்வளோ டேட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சரவணா சோர்ஸ் சினாரியோவில் பார்த்தா இப்போ 2020 வந்து how many ஹமாம் சோப் சோல்டு அப்படின்னு பார்த்துக்கலாம். 2019 எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி வந்து இன்டராக்டிவாக இருக்கும். ஸோ டேப்லோ வந்து ப்ரொவைட்ஸ் த இன்டராக்டிவ் அண்ட் ஷேரபிள் டேஷ்போர்ட். So the next one வந்து Tableau's drag and drop interface to visualize any data and explore different views and even combine multiple databases easily. இப்போ Tableau வந்து will be creating graphs and bar charts இதெல்லாம். ஸோ இது வந்து is it a big deal to create அப்படின்னு கேட்டால் it's not even a very big deal to create. இது வந்து just drag and drop. இப்போ காலம்ஸ்ன்றது drag and drop மெத்தடில் தான் Tableauவில் நம்ம டேட்டா விஷுவலைஸ் பண்ணி அவுட்புட் க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் மோரோவர் வந்து டேப்லோவில் வந்து டேட்டாஸ் வந்து எப்படி எந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் கனெக்ட் பண்ணலாம், எஸ்கியூஎல் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கம்மிங் வீடியோவில் வந்து நம்ம டேப்லோ வந்து எந்த மாதிரி டேட்டா பேஸ் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸஸில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி டேட்டாஸ் கனெக்ட் பண்ணிக்கலான்றதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் Tableau வந்து sharing with others is as easy as publishing to the Tableau server. இப்போ இந்த இன்டராக்டிவ் டேஷ்போர்டை வந்து எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவோன்னா Tableau சர்வர்னு இருக்கும். ஸோ வந்து அந்த சர்வரில் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டா ஸோ whoever you having Tableau server or desktop they can see the Tableau dashboard. So this is what the Tableau. So next one is why Tableau. ஏன் வந்து Tableau? பிகாஸ் நம்ம கிராஃப் வந்து ஆல்ரெடி பார்க்குறோம், பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஏன் டேப்லோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா டேப்லோ வந்து இட் இஸ் த நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸல்னு சொல்லலாம். ஈவன் நம்ம பார் சார்ட் க்ரியேட் பண்ணுறது, பை சார்ட் க்ரியேட் பண்ணுறது இது எல்லாமே நம்ம எக்ஸல்லே பண்ணலாம். பட் ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வி கோ டு டேப்லோ பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் எக்ஸல் ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் வச்சு சார்ட் க்ரியேட் பண்ணால் இட் வில் ஒர்க் குட் அண்ட் எந்த ஹேங்கும் ஆகாது. இப்போ 1000 ரெக்கார்டு கிட்ட ஓகே அப்படின்ட்டு இருக்கும். கன்சிடர் த 10,000 ரெக்கார்ட் ஆப்வியஸ்லி எக்ஸல் வந்து ஹேங் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிக் டேட்டாவை டீல் பண்ணுறதுக்காக தான் இந்த டேப்லோன்ற டூல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ டேப்லோன்ற டூல் வந்து is used to create a visualization for big data, large amount of data. So that is why we require Tableau.
ஸோ நெக்ஸ்ட் வந்து டேப்லோ ஃபீச்சர்ஸ். டேப்லோவில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, டேப்லோவில் வந்து ஸ்பீட் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கும். ஸோ இப்போ டேட்டா வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது, டேட்டா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோன்னே இம்மீடியட்டாக அந்த கிராஃபோட வியூக்கு போகிற அனாலிசிஸ் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். இந்த செகண்ட் ஒன் வந்து செல்ஃப் ரிலையண்ட். ஸோ இப்போ டேப்லோ வந்து ஒரு டூல், இந்த டூலை செட்டப் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். அதை நம்ம ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். அதே மாதிரி டசன்ட் ரெக்வயர் எனி அப்ரூவல், அந்த மாதிரி எனி செட்டப், அந்த மாதிரி எந்த வித பர்மிஷன் வாங்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட் இஸ் வெரி ஈஸி டு செட்டப். ஸோ அதனால தான் இந்த டேப்லோட ஃபீச்சர்ஸ்லேயே இட் கம் அஸ் அ செல்ஃப் ரிலையண்ட். செகண்ட் வந்து விஷுவல் டிஸ்கவரி. ஸோ இப்போ நம்ம டேப்லோனாலே விஷுவலைசேஷன் டூல். இப்போ அந்த விஷுவலைசேஷன்லேயே வந்து we can discover what we require in the requirement. Real-time collaboration. So real-time collaboration is something very interesting in Tableau because இப்போ for example இப்போ current crisis COVID virus இருக்குது. இந்த பேண்டமிக்கில் வந்து every day we could see the COVID patients வந்து increase ஆகுறாங்க and some patients வந்து discharge ஆகுறாங்க, some people வந்து cure ஆகி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில வேரியஸ் கண்ட்ரீஸ், வேரியஸ் சிட்டிஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ எவ்ரி டைம் வந்து when we login, இப்போ COVID-19ஓட இப்போ கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். இப்போ அது உள்ள லாகின் போகும்போது எவ்ரி டைம் when we see the data வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி அப்டேட் ஆகுதுன்னா, டேப்லோ கூட, இது டேப்லோ இஸ் விஷுவலைசேஷன் டூல். இந்த டூல்லையுமே வந்து எந்த மாதிரினா, இப்போ ரியல் டைமாக வந்து ஒரு நம்ம டேட்டா பேஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டா பேஸில் அப்டேட் ஆகும்போது நம்மளோட கிராஃப்லேயும் அது அப்டேட் ஆகும். இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் அ பை சார்ட்னா, இப்போ 5 மினிட்ஸ்க்கு அந்த டேட்டா வந்து இன்க்ரீஸ் 5 டேட்டா இருக்குன்னா அடுத்த 5 மினிட்ஸ் 10 டேட்டா மாறிச்சுன்னா அந்த 10 டேட்டா வச்சு இந்த கிராஃப் வந்து அடுத்த 5 மினிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரியல் டைம் கொலாபரேஷன் வந்து இந்த டேப்லோவில் இருக்குது. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி ஏன் வந்து டேப்லோவில் வந்து ஹை செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வி cannot easily share a dashboard to someone. நம்ம டக்குன்னு யார்ட்டையுமே ஷேர் பண்ணிட முடியாது. பிகாஸ் நம்ம டேப்லோ சர்வரில் தான் ஷேர் பண்ண முடியும் அண்ட் தேர் ஹேஸ் சம் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ப்ராக்டிஸ். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வி காட் டு நோ வை டேப்லோ அண்ட் வாட் இஸ் டேப்லோ அண்ட் த டேப்லோ ஃபீச்சர்ஸ். ஸோ கமிங் வீடியோவில் நம்ம வந்து டேப்லோவில் இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஒரு இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அண்ட் வி வில் see the all new concepts in Tableau, all existing and new concepts in Tableau. That's all for this video. Thank you for watching.